ஆமாம். இந்த வீடியோ மூலமாக நாங்கள் ஒரு முக்கியமான விடயம் சம்பந்தமாக அல்லது தற்போது பலராலும் பேசப்படுகின்ற பேர்னிங் டாப்பிக்காக சொல்லக்கூடிய ஒரு விடயம் சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம். அதாவது இந்த எக்ஸ்பிரஸ் பேர்ல் என்று சொல்லப்படுகின்ற இந்த கப்பல் துபாயிலிருந்து ஆரம்பித்து தனது பயணத்தை அதன் பின்னர் கட்டார் சென்று கட்டாரிலிருந்து இந்தியா சென்று இந்தியாவிலிருந்து இலங்கை வந்திருக்கின்றது. அதனுடைய ஒரு பகுதியில் ஒயிலை காவிக்கொண்டு வந்திருக்கின்றது. அதனை வேறு பதார்த்தங்களும் எவ்வாறான பதார்த்தங்கள் இருக்கின்றன என்பது நமக்கு தெரியாது. அந்த பதார்த்தங்களையும் அது கொண்டு வந்திருக்கின்றது. அதில் ஒயில் லீக் காரணமாக அதன் பின்னர் வெடிப்பு சம்பவங்களும் ஏற்பட்டிருக்கின்றன. இதன் விளைவாக கடல் மாசடைந்து கொண்டிருக்கின்றது. கடற்கரை மாசடைந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாசுகளுக்கு அப்பாற்பட்டு கடல் வளங்களான இந்த மீன் வளங்கள் பாதிக்கப்படுகின்றன. இவ்வாறு பல பல விடயங்கள் சொல்லப்படுகின்றன. ஆனால் நாங்கள் இந்த தற்போதைய நிலையில் அவ்வாறு பேசப்படுகின்ற விடயங்களை சட்ட அடிப்படையில் நாங்கள் பார்க்க போவதில்லை. நாங்கள் லீகல் அப்சர்வேஷன் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த இவ்வாறான சந்தர்ப்பங்களை தடுப்பதற்கு என்ன வழி காணப்படுகின்றதால் சர்வதேச ரீதியாக காணப்படுகின்ற சமவாயங்கள் என்ன சொல்லுகின்றன, என்னென்ன நிவாரணங்கள் காணப்படுகின்றன என்ற விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் இலங்கை சட்டங்கள் என்ன சொல்லி இருக்கின்றன, அதன் கீழ் காணப்படுகின்ற நிவாரணங்கள் என்ன, அதைவிட இந்த சமவாயங்களுக்கும் இலங்கை சட்டத்துக்கும் என்ன தொடர்பு காணப்படுகின்றது போன்ற விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். அதை முதல் கட்டமாக நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த கடல் தீழ்ப்பு அல்லது சில வேளை நாங்கள் பொல்யூஷன் என்பதை மாசடைதல் என்று கூட சொல்ல முடியும். மெரைன் பொல்யூஷன் என்று சொல்வார்கள். அல்லாவிட்டால் தமிழில் சொல்வதாக இருந்தால் கடல் தீழ்ப்பு அல்லது கடல் மாசடைதல் என்று சொல்ல முடியும். இதனை தடுப்பதற்கு சில வழிமுறைகள் காணப்பட்டிருக்கின்றன. அதற்கான கன்வென்ஷன்ஸ் பல காணப்படுகின்றன. முக்கியமாக நாங்கள் சிலவற்றை, அதாவது கிட்டத்தட்ட 5 சமவாயங்களை இன்று பார்ப்போம். அதில் கூறப்பட்டிருக்கிற விடயங்களை ஒரு மேலோட்டமாக பார்த்து கொண்டு நாங்கள் முக்கியமாக இந்த டேமேஜ் சம்பந்தமாக தற்போது தான் பேச இருக்கின்றோம். இதிலே முக்கியமான ஆரம்ப காலத்தில் பார்ப்போமாக இருந்தால் இந்த 1954ஆம் ஆண்டு இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஃபார் த ப்ரிவென்ஷன் ஆஃப் பொல்யூஷன் ஆஃப் த சீ பை ஆயில் 1954 உருவாக்கப்பட்டது. அது முக்கியமாக இந்த மாசடைதலை தடுப்பதுதான் நோக்கமாக கொண்டு சில வழிமுறைகளை கூறியிருந்தது. ஆனாலும் பின்னைய காலத்தில் இந்த மாப்பல் என்று சொல்லப்படுகின்ற முக்கியமான தற்போது காணப்படுகின்ற விசாலமான கன்வென்ஷன் இருக்கின்றது. அதாவது இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஃபார் த ப்ரிவென்ஷன் ஆஃப் பொல்யூஷன் ஃப்ரம் ஷிப்ஸ் 1973 adopted at London in 1975. இதற்கான புரோட்டோகால் கொண்டு வரப்பட்டது. அந்த புரோட்டோகால் என்பது அதை அமெண்ட் பண்ணுவதாக காணப்பட்டிருக்கின்றது. இது அடாப்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது 1978 February 17. இவை இன்று காணப்படுகின்ற மிக முக்கியமான சர்வதேச ஆவணங்கள். அதாவது தீழ்ப்பு அல்லது கடல் மாசடைவதை தடுக்கின்ற, அதாவது மாசடைவதற்கு முன்னதாக எடுக்கக்கூடிய வழிமுறைகளை இந்த மாப்பல் கன்வென்ஷன் தெளிவாக கூறியிருக்கின்றது. அவைதான் இந்த மாப்பல் 1973/1978 கன்வென்ஷன் என்று சொல்வார்கள். இந்த கன்வென்ஷனுக்கு அடுத்ததாக காணப்படுவதுதான் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஆன் ஆயில் பொல்யூஷன் ப்ரிப்பேர்ட்னஸ் ரெஸ்பான்ஸ் அண்ட் கோஆப்ரேஷன் என்று சொல்லப்படுவது. இதற்கு அடுத்தபடியாக நான் இந்த இடத்தில் நான் ஒரு விடயத்தை பார்த்து கொள்ள வேண்டும். இந்த ஒயில் தவிர்ந்த ஏனைய மாசடையும் பதார்த்தங்கள் தொடர்பான கன்வென்ஷனும் இருக்கின்றது 1972ஆம் ஆண்டு. இது கூட இந்த பயனுள்ள நடவடிக்கைகளை எவ்வாறு எடுக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக கூறுகின்றது. இறுதியாக நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு கன்வென்ஷன் தான் இந்த யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் த லோ ஆஃப் த சீ என்று சொல்லக்கூடிய 1982ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட இந்த கன்வென்ஷன் ஆகும். இதனை இலங்கை 1995ஆம் ஆண்டு பின்னுறுதிப்படுத்தி இருக்கின்றது, ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து இருக்கின்றது. அதே போல் மாப்பல் கன்வென்ஷனும் இலங்கை ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து. அவை முக்கியமாக தீழ்ப்பு அல்லது மாசடைவதை தடுக்கின்ற கன்வென்ஷனாக காணப்படுகின்ற மாப்பல் என்று சொல்லப்படுகின்ற இந்த கன்வென்ஷன்
இலங்கையினால் பின்னுறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதனை விட 2 சட்டங்களில் இது சம்பந்தமான சட்ட ஏற்பாடுகளும் இலங்கைக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால் அந்த கன்வென்ஷனிலே சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்களை இலங்கைக்குள் கொண்டு வருவதாக காணப்பட்டிருக்கின்றது. இவை தற்போது தடுப்பதற்கு காணப்படுகின்ற வழிமுறைகள் அல்லது சமவாயங்களை பார்த்தோம். அடுத்ததாகத்தான் மிக முக்கியமான விடயம் நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் என்று சொன்னால், இந்த தீர்ப்பு அல்லது மாசொன்று இடம்பெற்று விட்டது. அடுத்ததாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதற்கு காணப்படுகின்ற இந்த சர்வதேச சமவாயங்கள் இவை, அதனுடைய ஏற்பாடுகளை தற்போது பார்ப்போம். ஆமாம், இந்த மாசடைந்து விட்டது தற்போது நிவாரணம் எவ்வாறு பெற்றுக்கொள்வது, அதாவது மாசடைதல் தடுப்பதற்கான வழிகளை பார்க்கிற போது அவை பல வழிகளில் உறுதிப்படுத்தி இருக்கின்றன. இவ்வாறெல்லாம் பரீட்சித்த பின்னர் தான் கப்பல் பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும், இவ்வாறான சான்றிதழ்கள் பெற்ற பின் தான் கப்பல் பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவது தடுக்கின்ற வழி. தற்போது நாங்கள் வருகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், தீர்ப்பு அல்லது மாசடைதல் இடம்பெற்ற, அதாவது ஆயில் கடலில் பரவிவிட்டது. இதற்கு என்ன நிவாரணம்? அதற்குத்தான் சமவாயங்கள் சொல்லுகின்றது. முதலாவதாக சொல்லுவது தான் இந்த 1969ஆம் ஆண்டிலே கொண்டு வரப்பட்ட இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஆன் சிவில் லயபிலிட்டி ஃபார் ஆயில் பொல்யூஷன் டேமேஜஸ். இது 1969ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இதே போல தான் 1971ஆம் ஆண்டு இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் on the establishment of an international fund for compensation for oil pollution damage என்று கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்த கன்வென்ஷன்ஸ் இரண்டுமே பின்னிய காலங்களில் ஏற்படுத்தப்பட்ட புரோட்டோகால் மூலமாக மாற்றியமைக்கப்பட்டது. அவை அந்த புரோட்டோகால் கொண்டு வரப்பட்டது 1992ஆம் ஆண்டு. ஆகவேதான் தற்போது அந்த பழையது 2003ஆம் ஆண்டிலிருந்து இல்லாதொழிந்து விட்டது, செயற்பாட்டில் இல்லை. 2014ஆம் ஆண்டு இந்த ஃபண்ட் என்கின்ற விடயமும் தற்போது இல்லாத ஒழிந்து விட்டது. அவை 1992ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட இந்த புரோட்டோகால்ஸ் தான் தற்போது காணப்படுகின்ற இந்த சிவில் லயபிலிட்டி கன்வென்ஷன் என்று சொல்லப்படும். இது 1996ஆம் ஆண்டு மே மாதம் 30ஆம் தேதி அமலுக்கு வந்தது. அதே போல தான் 1992ஆம் ஆண்டு ஃபண்ட் கன்வென்ஷன் என்று சொல்லப்படுவதும் இதே தேதியில் தான் அமலுக்கு வந்திருக்கின்றது. இதில் முக்கியமாக இதற்கு மேலதிகமாகவும் இருக்கின்றது கன்வென்ஷன். அதாவது இந்த சிவில் லயபிலிட்டி கன்வென்ஷனுக்கு மேலதிகமாக காணப்படுகிற ஒன்று தான் இந்த சப்ளிமெண்ட்ரி ஃபண்ட் கன்வென்ஷன் என்று சொல்லப்படுகிறது. அதனை நாங்கள் இறுதியாக பார்ப்போம். ஆகவே அதனுடைய நோக்கம் என்னென்னு சொன்னால், முதலாவதாக இந்த சிஎல்சி, அதாவது சிவில் லயபிலிட்டி கன்வென்ஷன், நாங்கள் சுருக்கமாக சிஎல்சி என்று சொல்லிக்கொள்வோம். இந்த சிஎல்சியின் கீழ் நட்டஈடு போதாது என்று சொன்னால் பாதிக்கப்பட்டவர்களுடைய அடுத்த செகண்ட் லெவலில் இருப்பதுதான், அல்லது டியர் என்று சொல்லலாம், டியர் 1, டியர் 2, டியர் 3 என்று இருக்கின்றது. அவை டியர் 1 சிஎல்சி கன்வென்ஷன், அதாவது சிவில் லயபிலிட்டி கன்வென்ஷன். இப்போ சிஎல்சி முடிந்து விட்டால் அடுத்தது இருப்பது, அங்கே உங்களுக்கு நட்டஈடு போதிய அளவு பெறப்பட முடியவில்லை என்று சொன்னால் அடுத்தது நாங்கள் செல்ல வேண்டியதான் இந்த ஃபண்ட் கன்வென்ஷன் என்று சொல்ல முடியும். ஃபண்ட் கன்வென்ஷன் இதில் நாங்கள் எல்லோரும் மெம்பராக இருக்க வேண்டும், அது மிக முக்கியமானது. 2020ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட விவரங்களின் பார்க்கிற போது இந்த சிஎல்சி என்று சொல்லப்படுகின்ற சிவில் லயபிலிட்டி கன்வென்ஷனை கிட்டத்தட்ட 141 நாடுகள் ஏற்று அங்கீகரித்திருக்கின்றன, பின்னுறுதிப்படுத்தி இருக்கின்றன. அதே போல ஃபண்ட் கன்வென்ஷனை பொறுத்தவரை 118 நாடுகள் பின்னுறுதிப்படுத்தி ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இலங்கை 2 கன்வென்ஷனையும் பின்னுறுதிப்படுத்தி ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. ஆக இந்த சிஎல்சி கன்வென்ஷன் என்று சொல்ல போது இந்த டேங்கர் என்று சொல்லப்படும் இந்த பெரிய அளவிலே ஒயிலை காவி கொண்டு செல்வது, அல்லாவிட்டால் இந்த காகோ ஆயில் ஷிப்ஸ் இருக்கக்கூடும். இவை கூட இது இப்போ தற்போது இடம்பெற்றிருப்பது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு காகோ ஆயில் ஷிப்பாக இருக்கும். ஏன்னால் வேறு விடயங்களும் இருக்கும், அதோடைய ஒயிலையும் அது காவி கொண்டு வந்திருக்கின்றது. ஆக இதிலிருந்து ஒயில்
பொல்யூஷன் டேமேஜ் ஏற்படுமாக இருந்தால் அந்த டேமேஜுக்கு தான் அதை ஏற்படுகின்ற அந்த சேதத்துக்கு தான் இந்த கன்வென்ஷன் ஏற்புடையதாகும். அது ஆழ்புல நீர்ப்பரப்பில் இடம்பெற முடியும் அல்லது ஈசட்னு சொல்லக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் என்ற இடத்தில் இடம்பெற முடியும். இதில் எதில் இடம்பெற்றாலும் இந்த சேதம் ஏற்படுமாக இருந்தால் அந்த சேதத்துக்கு இந்த சிஎல்சி ஏற்புடையதாக வருகின்றது. அதாவது சிவில் லயபிலிட்டி கன்வென்ஷன் ஏற்புடையதாக வருகின்றது. அடுத்தது இங்கே பார்க்க வேண்டியது இந்த சூழல் மாசடைதலையும் இது உள்ளடக்கின்றது. ஆனால் சூழல் மாசடைந்து விட்டது, அதன் விளைவாக ஒரு செயற்பாடு நடைபெறவில்லை, அந்த செயற்பாட்டிலிருந்து லாபம் உழைக்கவில்லை, அந்த லாபத்தை கோர முடியாது. அவை சூழல் மாசடைதலை பெற்றுக்கொள்ள அதற்கான நட்டத்தை பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக சில மணல் கடற்கரைகளை சுத்தம் செய்வது, நீரை சுத்தம் செய்வது, கடற்படுக்கைகளை சுத்தம் செய்வது, இவை எல்லாவற்றுக்கும் ஏற்புடையதாக வரும். ஆனால் அந்த விடயம் காரணமாக ஒரு இயலாமை ஏற்படுத்தி நாங்கள் பாருங்கள், மீன்பிடி தடுக்கப்பட்டால் மீன்பிடிக்கு அதனால் ஏற்படுகின்ற லாபங்களுக்கு நட்டத்தை கோர முடியாது இந்த கன்வென்ஷன் அல்ல சமவாயத்தின் கீழ். ஆனால் இங்கு ஒயில் என்று சொல்கிற போது பெர்சிஸ்டன்ட் ஒயில் என்று சொல்லுகிறார்கள். அதாவது கடுமையான கொஞ்சம் ஒயிலாக இருக்க வேண்டும். சாதாரண இந்த கேசோலின் என்று சொல்லப்படுகின்ற ஒயிலா அல்லது லைட் டீசல் என்று சொல்லப்படுவதாக இருக்கலாம், அல்லது மண்ணெண்ணெய் போன்றவை கடலில் கலக்குமாக இருந்தால் இந்த கன்வென்ஷனின் கீழ் எந்த விதமான நட்டஈட்டையும் பெற முடியாது. ஏனென்று சொன்னால் பெர்சிஸ்டன்ட் ஒயிலுக்கு மட்டும்தான் இந்த கன்வென்ஷன் ஏற்புடையதாக வருகின்றது. அடுத்து நாங்கள் இந்த பொறுப்புடைமையை பார்ப்போமாக இருந்தால் கப்பல் சொந்தக்காரர் கடும் பொறுப்பென்ற அடிப்படையில் இவர் பொறுப்பு கூற வேண்டும், பொறுப்புக்கு உள்ளாக்கப்படுகின்றார். ஆகவே அடுத்த விடயம் என்ன வருகிறது சொன்னால், இவர் தப்பிக்க வழி உண்டா? தப்பிக்க வழி உண்டு. எவ்வாறு தப்பிக்க வழி உண்டு என்று சொன்னால் சில நிபந்தனை அதாவது இந்த கடும் பொறுப்பு என்பது இவர் என்ன கவனீனமாகவிட்டாலும் அவர் தான் அதற்கு பொறுப்பு. கடும் பொறுப்பு என்பது மிகவும் கடுமையாக சுமத்தப்படுகின்ற ஒரு பொறுப்பு. அதற்காக சாக்குப்போக்கு சொல்லி தப்பித்து கொள்ள முடியாது. ஆனாலும் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது அல்லது கடுமையான இயற்கை அனர்த்தம் ஒன்று ஏற்பட்டிருக்க, சுனாமி போன்றவை ஏற்பட்டிருக்குமாக இருந்தால், அல்லாவிட்டால் மூன்றாந்திரத்தவர் ஒரு பயங்கரவாத குழு ஒன்று சதி செய்து தாக்குதலை நடாத்தி இருந்தால், அல்லது அரசாங்க அதிகாரிகள் பிள்ளையான சிக்னலை கொடுப்பதன் மூலமாக விபத்து ஒன்று ஏற்பட்டிருந்தால் கப்பல் சொந்தக்காரர் அதுக்கு பொறுப்பாக வரமாட்டார். ஏனைய சந்தர்ப்பங்களை பொறுத்தளவில் கப்பல் சொந்தக்காரர் பொறுப்பாவர். அவை தற்போது நடந்திருக்கிற இந்த ஒயில் வெளிவிடுதல் அல்லது வெளியேறுதல் சம்பந்தமாக பார்க்கும்போது இந்த நிலைமைக்குள் வரமாட்டாது. இந்த பாதுகாப்புக்குள் கப்பல் சொந்தக்காரர் வருவதற்கான வாய்ப்பு எதுவும் இல்லை. அடுத்ததாக இந்த கப்பல் சொந்தக்காரரை பொறுத்தவரை தனது பொறுப்பை 50.37% மட்டுப்படுத்தலாம். அவை ஒவ்வொரு கப்பலினுடைய குரோஸ் டொன்னுக்கு ஏற்பதான் இந்த லயபிலிட்டிஸ் கணிப்பிடப்படுகின்றது. ஆகவே கிட்டத்தட்ட 5000 குரோஸ் டொன்னுக்கு குறைவாக இருக்குமாக இருந்தால் அங்கு 4.51 மில்லியன் எஸ்டிஆர் என்று சொல்வது சாதாரணமாக நட்டஈடுகளை பொறுத்தளவில் இந்த ஷிப்பிங்காக இருக்கலாம் அல்லது கேரேஜ் பை ஏர் சம்பந்தப்பட்ட விடயங்களில் எஸ்டிஆர் என்ற ஒரு பதம் பாவிக்கும். அதாவது ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ் என்று சொல்வார்கள். இந்த எஸ்டிஆர் ஒன்று எவ்வளவு $1 என்று மதிப்பிடப்படும். அது காலத்துக்கு காலம் தீர்மானிக்கப்படும். இன்றைய நிலைமையில் பார்க்கிற போது ஒரு எஸ்டிஆர் $1.44 சமமானது. அவை இங்கே நாங்கள் 1 மில்லியன் என்று சொன்னால் அது உண்மையில் $ல் பார்க்கிற போது 1.44 மில்லியனாக கணிப்பிடப்படுதல் வேண்டும். அவை இங்கு 5000 குரோஸ் டொன்னுக்கு குறைவாக இருக்கின்ற அந்த கப்பலை பொறுத்தளவில் அங்கே இருக்கின்றது 4.5 மில்லியன் எஸ்டிஆர். அது கிட்டத்தட்ட நாங்கள் $ல் பார்ப்போமாக இருந்தால் 6.5 மில்லியனுக்கு இந்த நட்டஈடு அதற்கு பொறுப்பாக முடியும். அடுத்ததாக இந்த 5000க்கு மேற்பட்ட தொன்னாக இருந்து 1,40,000 தொன்னுக்கு உட்பட்டதாக இருக்குமாக இருந்தால் அதுக்கு ஒவ்வொரு தொன்னுக்கும் 631
SDR என்ற அடிப்படையில் அதிகரித்து செல்லும். கிட்டத்தட்ட நாங்கள் US$ சொல்வதாக இருந்தால் $909 அதிகரித்து செல்லும். அவை 1,40,000 தொன்னுக்கும் மேற்பட்டிருக்குமாக இருந்தால் $7.7 மில்லியன் இருக்கும். அது கிட்டத்தட்ட நாங்கள் சொல்வதாக இருந்தால் $129.3 மில்லியன் நட்டஈட்டுக்கு பொறுப்பாக வேண்டி வரும். வேறும் நாங்கள் நட்டஈடுகளை தொடர்ந்து பார்ப்போமாக இருந்தால், அதாவது இது இந்த CLC கன்வென்ஷன், அதாவது சிவில் லைபிலிட்டி கன்வென்ஷன் CLC இன் கீழ் வருகின்ற பொறுப்புகளாக காணப்படுகின்றது. இந்த பொறுப்பு மட்டுப்பாடு எப்போது நீக்கப்படுமாக இருந்தால், கப்பல் சொந்தக்காரர் தனது தனிப்பட்ட செயல் காரணமாக அல்லது தனிப்பட்ட செயல் செய்யாமை காரணமாக அல்லது வேண்டும் என்று செய்திருந்தால் அல்லது சேதம் விளைவிக்கும் என்ற அறிவுடன் செய்திருந்தால் இந்த பொறுப்புடைமை மட்டுப்பட மாட்டார். ஆகவே அவரே தான் பொறுப்பெடுக்க வேண்டும் முழுமையாக. அவை இந்த பொறுப்புடைமை எங்கே மட்டுப்படுத்தப்படும் என்று சொன்னால், இந்த சந்தர்ப்பங்கள் தான் ஏனைய சந்தர்ப்பங்களில் மட்டுப்படுத்தப்படலாம். மட்டுப்படுத்தப்படுகிறது என்ற, அதாவது கப்பல் சொந்தக்காரன் இதனை இந்தளவு தூரத்துக்கு மட்டுப்படுத்தி கொள்ள முடியும். அதனுடைய கருத்து நட்டஈடு தர முடியாது என்பதற்காக வேறு வேறு முறைகள் காணப்படுகின்றன. ஆகவே இந்த மாசடைதல் கோரிக்கையை பொறுத்தளவில் இந்த CLC இன் கீழ் பதிவு செய்யப்பட்ட இந்த கப்பல் சொந்தக்காருக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும். அதாவது இலங்கையை பொறுத்தவரை இலங்கை ஒரு பங்குதாரராக இருக்கின்றது, அரசு தரப்பாக இருக்கின்ற இந்த கன்வென்ஷனுக்கு. ஆகவே இலங்கையில் இதற்கான வழக்கை தொடுக்க முடியும். அதே போல நாங்கள் சொல்லுவாக இருந்தால், இந்த CLCயின் கீழ் பார்க்கிற போது 2000 தொன்னுக்கும் மேற்பட்ட பெர்சிஸ்டன்ட், அதாவது கடுமையான நோயில் அல்லது காகோ கொண்டு செல்வதாக இருந்தால் கட்டாய காப்புறுதி அவசியமானது. அது ஒரு கட்டாயமான தேவைப்பாடு இந்த கன்வென்ஷன். ஆகவே இந்த கன்வென்ஷனை ரட்டிஃபை பண்ணி இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் இந்த உரிமை இருக்கிறது அதை வலியுறுத்துவதற்காகவே கட்டாயமாக இதற்கான 2000 தொன்னுக்கும் மேலாக அந்த கப்பல் கொண்டிருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அதற்கான காப்புறுதி சான்றிதழை வைத்திருத்தல் கட்டாயமாக தேவைப்படுத்தப்படுகின்றது. அடுத்ததாக இந்த CLCயின் கீழ் நட்டஈட்டுக்கான வழக்கை பொறுத்தளவில் கப்பல் சொந்தக்காரருக்கு இதாகத்தான் செய்யப்பட வேண்டுமே. அது எந்த நாட்டு பிழைக்கை வைத்திருந்தது என்பது இங்கு ஒரு பொருட்டு அல்ல. அவை கப்பல் சொந்தக்காரருக்கு எதிராக எந்த நாட்டில், அதாவது இலங்கையில் தற்போது நடைபெற்றிருந்தால் இலங்கை நீதிமன்றத்தில் வழக்கை தொடுக்க முடியும். அவை இந்த அடிப்படையில் தான் இந்த CLC என்று சொல்லப்படுகின்ற சிவில் லைபிலிட்டி கன்வென்ஷன் காணப்படுகின்றது அல்லது சேதஈட்டை ஈடு செய்ய முயற்சிக்கின்றது. ஆனால் இவ்வாறு செய்தும் சேதஈட்டை ஈடு செய்ய முடியவில்லை என்றால் செகண்ட் டியரை பற்றி நாங்கள் திங்க் பண்ண வேண்டி வருகின்றது. அதுதான் 1992ஆம் ஆண்டு ஃபண்ட் கன்வென்ஷன். இது CLCயின் கீழ் அவ்வாறு அந்த கப்பல் சொந்தக்காரர் விலக்களிக்கப்படும். அல்லாவிட்டால் நாங்கள் பார்க்கிற போது இந்த கப்பல் சொந்தக்காரர் அந்த கோரிக்கை கப்பல் சொந்தக்காரர் சமாளிக்க முடியாமல் இருப்பாராக இருந்தால், அல்லது காப்புறுதி கூட அதனை ஈடு செய்ய முடியாது இருக்கும் என்றால், அடுத்த சீனுக்கு வருபவர் தான் இந்த 1992 ஃபண்ட் கன்வென்ஷன். இதற்கு அதாவது முழுமையான நட்டஈட்டை CLCயின் பெற முடியாவிட்டால் அடுத்ததாக ஃபண்ட் கன்வென்ஷனின் கீழ் பெறக்கூடியதாக வரலாம். இதற்கான வரையறையை பார்க்கிற போது 203 மில்லியன் SDR சொல்லப்படுகின்றது. கிட்டத்தட்ட $, சொல்லுவோமாக இருந்தால் 294.4 மில்லியன் $க்கு செல்ல முடியும். அதுக்கும் இதே போலதான் அந்த நீதிமன்றத்தில், அதாவது இலங்கையில் நடைபெறுகின்ற போது இலங்கை நீதிமன்றத்தில் வழக்குகளை தொடுக்க முடியும். ஆகவே இந்த ஃபண்ட் கன்வென்ஷனை பொறுத்தவரை யார் இதற்கான பங்களிப்புகளை செய்கிறார்கள் சொன்னால், எந்த ஒரு நாடு 1,50,000 தொன்னுக்கும் மேற்பட்ட குரூட் ஆயில் அல்லது ஹெவி ஃபியூவல் ஆயிலை பெறுகின்றதோ அந்த அரசுகள் இதில் சேர்ந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் தான் இலங்கை அதில் சேர்ந்திருக்கின்றது. அடுத்ததாக இந்த தேர்ட் டியர் என்று சொல்லக்கூடிய வழிக்கு வருகின்றோம். ஆனால் இலங்கை இதனை ரெக்டிஃபை பண்ணவில்லை. அதுதான் சப்ளிமெண்டரி
ஃபண்ட் புரோட்டோகால். அதாவது இந்த சப்ளிமெண்ட்ரி ஃபண்ட் என்று சொல்கிற போது இது ஒரு புரோட்டோகால் மூலமாக கொண்டு வரப்பட்டது. இன்று வரை பார்க்கிற போது 32 நாடுகள் இதனை பின்னுறுதிப்படுத்தி ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. ஆனால் இலங்கை இதனை பின்னுறுதிப்படுத்தவில்லை. அதன் காரணமாக இலங்கை இதனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. அதாவது இந்த புரோட்டோகால் 2005 மார்ச் மாதம் 3 அமலுக்கு வந்தது. இதுதான் தேர்ட் டியர் என்று சொல்லக்கூடிய 3வது கட்டமாக காணப்படும். ஃபண்ட் நாங்கள் சிஎல்சி கீழ் பார்த்தோம், அங்கே மட்டுப்பாடு இருக்கின்றது, அதனை பார்த்தோம், அதற்கு செலுத்தப்படுகிறது. அது போதாது என்று சொன்னால், செலுத்த முடியாதிருந்தால் ஃபண்ட் கன்வென்ஷனுக்கு கீழே வந்தோம். ஃபண்ட் கன்வென்ஷனும் போதாது என்று சொன்னால் இந்த சப்ளிமெண்ட்ரி ஃபண்ட் புரோட்டோகாலுக்கு கீழ் வருகின்றோம். அதாவது ஃபண்ட் கன்வென்ஷனில் கிடைக்கக்கூடிய நட்டஈட்டுக்கு மேலதிகமாக நட்டஈட்டை வழங்குகின்றது. கிட்டத்தட்ட மிக பெருந்தொகையான தொகை 750 மில்லியன் எஸ்டிஆர், கிட்டத்தட்ட நாங்கள் US டாலரில் சொல்வோமாக இருந்தால் 1080 மில்லியன் US டாலர்ஸை நட்டஈடாக பெறக்கூடியதாக இருக்கும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இலங்கை இதற்குள் பங்காளி அல்ல. இலங்கை இதனை ஏற்றுக்கொண்டு பின்னுறுதிப்படுத்தவில்லை. ஆனால் இந்த 1080 மில்லியன் US டாலர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற போது அது ஏற்கனவே 203 மில்லியன் டாலர் எஸ்டிஆர் செலுத்தப்படுகின்ற சிஎல்சிக்கு அதைவை முற்படுத்தித்தான் இந்த 1080 மில்லியன் US டாலர்ஸாக காணப்படுகின்றது. இவைதான் இன்டர்நேஷ்னலாக அல்லது சர்வதேச ரீதியாக இலங்கைக்கு உரித்தான அல்ல தத்துவம் கொண்ட விடயமாக காணப்படுகிறது. இறுதியாக பார்த்த சப்ளிமெண்ட்ரி ஃபண்டில் இவை இலங்கை மெம்பராக இல்லாதபடினால் அதற்குள் செல்ல முடியாது. அவை முதல் 2 கட்டங்கள் இருக்க, அதாவது ஃபர்ஸ்ட் டியர் இருக்கின்றது சிஎல்சி, செகண்ட் டியர் இருக்கின்றது ஃபண்ட் கன்வென்ஷன். இவற்றிலிருந்து நட்டஈட்டை பெற முடியும், கிளீனப் ஆபரேஷனுக்காக பெற்றுக்கொள்ள முடியும். இதனால் ஏற்பட்ட சேதங்கள், மீன்வள அழிவுகள் இவற்றுக்காக முழுமைக்காகவும் இந்த நட்டஈட்டை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து நாங்கள் இலங்கைக்குள் என்ன இருக்கின்றதுன்னு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.